ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேர்ட் டே வந்து கும்பகோணம் போயிருந்தோம். கும்பகோணத்தில் வந்து காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சூரியனார் கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சூரியனார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் கண்டிப்பாக பார்க்கணும், அதுதான் ரொம்ப விசேஷம். சூரியனார் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஸோ நவகிரகங்கள் வந்து நீங்கள் சுற்றி தான் இருந்திருக்கும், இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அர்ச்சனை வாங்கிட்டு நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரிஜினல் ஸ்படிகலிங்கம், சங்கு, அப்புறம் உருத்திராட்ச கொட்டை, 5 முகம், எத்தனை முகம் வந்து அங்கே இருக்குன்றது அது போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே ராசிக்கல் எல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இவங்க எல்லாமே ஒரிஜினல் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரசாதமும் அங்கே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சூடாக சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக. ஸோ வந்து நீங்கள் போகிறவங்க அங்கே கவலைப்பட வேணாம், அங்கே ஃபுட்டு வந்து இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் நம்ம வந்து முடிச்சுட்டு வெளியே போயாச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பி ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலத்துக்கு தான் கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே அங்கே ஒரு அம்மன் கோவில் இருந்தது, பாடக்கட்டி அம்மன் கோவில். ஸோ பேரே வித்தியாசமாக இருக்கும். அந்த அம்மன் கோவில் வந்து நோய் நொடி யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருக்கோ அவங்க வந்து அங்கே வேண்டிக்கிட்டாங்கன்னா சரியாயிடும். அதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப விசேஷமான கோவில். அடுத்தது குருஸ்தலத்துக்கு வந்து குரு அருளே திருவருள் சொல்லுவாங்க. ஸோ அவரோட அருள் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அவரோட யார்கிட்டனாலும் நன்றி சொல்லணுங்க, தேங்க் பண்ணணும். நம்ம இவ்வளோ இங்கே இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம இனிமேலும் நல்லா இருக்க போகிறதுக்கும் நன்றி சொல்லி பழகணும்னாலே, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போனாலே கடவுளோட பாக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகிறது நம்ம நினச்சா போக முடியாது, அவங்க நினச்சாதான் நம்மளாலேயே அந்த புனித ஸ்தலத்துக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி போகும்போதே நமக்கு பாக்கியம் வந்து இருக்குது, நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.